நீண்ட நாள் கழித்து திமுக அரசை தாக்கி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்று அறிக்கைகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் காலனி தொழிற்சாலை அமைய இருப்பதாகவும் இதன் மூலம் 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என கூறிய திமுக அரசு இதுவரை ஒரு செங்கலை கூட அங்கு நடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் துபாய்க்கு சுற்றுலா சென்று 6,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் என கூறி 2 ஆண்டுகள் ஆகியதாகவும் ஆனால் இதுவரை 60 கோடி ரூபாய் முதலீடு கூட இன்னும் தமிழகத்தை அடையவில்லை என ஆதங்கமாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற வீண் நாடகங்களை திமுக அரசு உடனே நிறுத்திவிட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.